இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக கொலோசையர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு இங்கே பரிசுத்த ஆவியானவர் இந்த கொலோசியர் சபைக்கு எழுதுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டா? நீங்க எழுந்துட்டீங்களா? அப்போ மரிச்சு போன எல்லா வித காரியங்களையும் விடுங்க, உங்களுடைய தீய கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டு மேலானதை நீங்க தேடுங்க அப்படின்னு நீங்க எழுதுகிறார். இன்னைக்கு இந்த மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டிலே மேலானதை தேடி கண்டுபிடித்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு ஒரு 3 நபர்களை குறித்து பார்க்க போறோம். அந்த 3 நபர்களும் யாருன்னா பெண்கள். 3மே பெண்கள். அவ்வளவு மேலானதை தேடினாங்க. அது ஆச்சரியமா இருக்குது. அதுல முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தா ரெபேக்காள். ரெபேக்காள் என்னன்னாங்க, கர்த்தரை தேடினாங்க. எப்ப தேடினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈசாக்கை திருமணம் முடித்து அவர்கள் என்ன, ஈசாக்கும் ரெபேக்காளுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அப்போ ஈசாக்கு கற்பத்தின் கனிக்காக தேவனிடத்தில் வேண்டினார். கர்த்தர் கற்பத்தின் கனி கட்டளையிட்டார். வயிற்றுக்குள்ள வேறு விதமா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தன்மை அங்கே ஏற்படுகிறது. அந்த வயிற்றுக்குள்ள துள்ளிக்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. உடனே ரெபேக்காள் என்ன பண்ணாங்களாம், வேதத்துல பாருங்க. ஆதியாகமம் 25:22 அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆச்சரியமா இல்ல? ஒரு பெண், அதுவும் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமக்கிற ஒரு பெண். அந்த பெண் வயிற்றுல ஒரு வித்தியாசமான போராட்டம். அது வித்தியாசமான போராட்டம் என்று அவங்க உணர்ந்து தேவனை தேடின ஒரு விதம், மேலானதை அவங்க தேடினாங்கல்ல. தேவனிடத்துல போய் கேட்குறாங்க, இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ. உடனே ஆண்டவர் என்னானாரு, அவர்களுக்கு பதில் கொடுத்தாரு. உன் வயிற்றுக்குள்ள 2 ராஜ்யங்கள் உருவாகுது. இரட்டை பிள்ளைகள் இருக்கிறாங்க உன் வயிற்றுக்குள்ள. 2 ராஜ்யங்கள் உருவாகுதுனால இப்பவுமே அது என்ன ஆகிட்டு இருக்கு, வயிற்றுக்குள்ள மோதிட்டு கிடக்குது. இதுல என்ன ஆயிட்டு, முடிவையும் சொல்லிவிட்டார். என்னது? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ரெபேக்காள் மேலானதை தேடினாங்க. மற்ற எல்லாமே நமக்கு குழப்பத்தை கொடுக்கும், எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று அவர்கள் ஈசாக்கும் ரெபேக்காலும் ஜெபிக்கிற ஜெபத்தின்படியே அவள் வயிற்றுக்குள்ள நடக்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட கேட்போம் என்று மேலானவராகிய தேவனை மேலானதாய் தேடினார். அவளுக்கு குழப்பம் இல்லாத வாழ்க்கை வந்து விட்டது. ரெபேக்காள் அதுக்கடுத்து குழப்பத்தோட இருந்தாங்களா? குழப்பத்தோட இல்லை. எந்த பிள்ளைய எப்படி ஆசீர்வதிக்கணுங்கிற குழப்பம் இருந்துச்சா? மூத்தவன் நல்லா வேலை செய்யறானே, இவனை ஆசீர்வதிச்சுக்கிறதா நல்லது, இவன் என்ன வீட்டுக்குள்ளே கிடக்கான்னு நினைச்சாங்களா? இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ இந்த ரெபேக்காள் சரியானதை செஞ்சாங்க. கத்துக்கொள்ளணும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்கள் என்றா கிறிஸ்துவுக்குரிய மேலானவைகளை தேடுங்கள் என்ற போது ரெபேக்காள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு தெரியுமா? மேலானதை அவர்கள் தேடினார்கள். அதுல முதலாவது என்னன்னா, தேவனை தேடினார்கள். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு பெண்ணை தேவ ஆலயத்தை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பெண். அவங்க யாருன்னா அன்னாள். 1 சாமுவேல் 1:11-12 படிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, எங்க விண்ணப்பம் பண்ணினாலாம்? கர்த்தருடைய சமூகத்துல போய், தேவனுடைய ஆலயத்துல போய் விண்ணப்பம் ஏறெடுத்துட்டு இருக்கிறாள் ஒரு பெண். இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாள் ஆளாளுக்கு அவர்கள் தங்களுடைய சொந்தங்களை பார்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு தேவனை ஆராய்ச்சி முடிச்சு விட்டோன்னு நின்று எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு என்ன இருக்குது? ஒரு துக்கம் இருந்தது. ஏன்னா இவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அந்த நல்ல நாள்ல நம்ம ஏன் 4 பேர் முன்னாடி அழுதுகிட்டு இருக்கணும்? தேவ சமூகத்துல போய் நம்ம அழுவோம். தேவனுடைய ஆலயத்துல போய் இன்னைக்கு அழுது மறு வருஷம் நம்மளும் இந்த பண்டிகை ஆசரிக்கிறவங்களா தேவன் நம்மளை மாத்துவாருங்கிற விசுவாசத்தோட ஜெபிப்போம் என்று உறுதியோட ஒரு ஜெபம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை நினைத்தருளி
எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே அதை நான் அப்படியே உங்க சமூகத்துல கொடுப்பேன். இன்னைக்கு ஆண் பிள்ளைய தாரும் பெண் பிள்ளைய தாருன்னு கேட்க தான் செய்கிறாங்களே தவிர ஏன் தாருங்கிறதுல அதில் வாசி கத்திரத்திலே ஆண் பிள்ளையை கேட்டு வாங்கினேன். ஊழியக்காரங்க கொண்டு இப்படி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் என் மனைவியுமாக சேர்ந்து கர்த்தருடையத்திலே எங்களுக்கு ஒரு பெண் பிள்ளையை தாரும், எங்களுக்கு ஆண் பிள்ளையை தாரும்னு கேட்டு வாங்கணும். என்ன பண்ண போறீங்க? அதுக்கடுத்த பதிலே அங்கே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், உம்முடைய நாமம் பலத்த நாமம் ஆண்டவரே. இந்த ஆலயம் அவ்வளவு மகிமை பொருந்திய ஆலயம் தான். இங்கு வந்து கேட்கிற எல்லாத்துக்கும் நீர் கொடுத்துக்கிற கர்த்தர். நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு வந்தேன், ஆனா கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் கேட்கிறேன் ஆண்டவரே, என் வாயை திறந்து நான் உம்மிடத்துல கேட்கிறேன். என்னது? வாயை திறந்து வாயை திறந்து கேட்கிறேன்ப்பா. நீர் எனக்கு குழந்தையை தார். பிரசவிக்கவே வாய்ப்பில்லைங்கிற ஒரு பெண்ணு தேவ சமூகத்துல அழுது கேட்டா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் மறு வருஷமே ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு வர கிருபை பாராட்டினார்ல. எவ்வளவு பெரிய தேவன் பார்த்தீங்களா அவரு? அதான் அன்னாள் தேவ சமூகத்தை தேடினாங்க, ரெபேக்காள் தேவனை தேடினாங்க, அன்னாள் தேவ சமூகத்தை தேடினாங்க. இவ்வளவு மேலானதை நீங்களும் தேடலாம். இத்தனையும் ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. ஆனா தேட மனது இல்லாதவங்களால தான் என்னென்னமோ நடக்குது. கேட்டாங்க அன்னாள், கேட்டபடி கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். இவங்க சொன்னபடி கர்த்தருடைய சமூகத்துல விட்டாங்க. தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டானது. சாமுவேல் தேவனுக்கு பயந்து உண்மை உத்தமமான தீர்க்கதரிசியாய் வளர்ந்தார். அவர் தன் குடும்பம் என்னவென்று அறியாமல் இருந்தாலும் தன் தேசம் தன் ஜனத்துக்காக நிற்கிற ஒரு உண்மை உள்ள தீர்க்கதரிசியாய் தேவனுக்கென்று தொண்டு செய்கிறவராய் இருந்தார். அப்படியாக தேவனிடத்துல கேட்டு வாங்கினாங்க. அண்ணா, நீங்களும் பெண்ணா இருக்கிறீங்க. எதை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? எவ்வளவு உற்சாகத்தோட கேட்குறீங்க? கேட்டபடி நீங்க எதுல நடக்கிறீங்க? இருக்கிறீங்களா? சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அன்னாள் தேவ சமூகத்தை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். மூன்றாவதாய் ஒரு பெண்மணி தேவனுடைய மனிதனை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். தேவனுடைய மனுஷனை பிடித்து கொண்ட ஒரு ஸ்திரீ, தேவனுடைய மனுஷன் நம்ம ஊருக்கு வந்து வந்து போகிறார். இவர் நல்ல ஒரு பரிசுத்தவான். இவரிடத்துல பல காரியங்கள் நடக்குது. ஆனா இவரிடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு இவங்க விரும்பல. ஆனா இவர் போக்குவரவா இருக்கிறாரு. நம்ம ஊர்ல இன்னொரு நாள் கொஞ்சம் தங்கி வேலை பார்த்தாரானா இன்னும் நிறைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒரே நாள்ல வந்துட்டு அவர் இரவுக்குள்ள கிளம்பி போகணும் போகிறார். நம்ம இடத்துல இருந்தாரானா இன்னும் நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் நல்ல விடுதலையாக்கப்படுவார்களே, ஆசீர்வாதமா இருப்பார்களே என்கிற எண்ணத்துக்காக தன் வீட்டிலே போஜனம் பண்ணும் என்று அழைத்தவள் அடுத்து தன் கணவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி, அவர் நம்முடைய வீட்டிலே மேல் வீட்டறையை கட்டி வச்சிருக்கோம்ல, அங்க இவரை தங்க வைப்போமா முடிவு பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதம் இவளுடைய ஆசீர்வாதத்துக்காகவே இவள் கேட்கல. இவள் அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பனா இருந்தா எல்லாமே இந்த வேதவசனம் சொல்லியிருக்குது. ஆனா அவள்கிட்ட என்ன குறைங்கிறதே சொல்லப்படல. ஃபர்ஸ்ட் எலிசா அந்த வீட்டில் தங்கும் போதுதான் ஒரு ஊழியக்காரனை, ஒரு தேவனுடைய மனுஷனை வருந்தி வீட்டுக்கு அழைத்தா அதுல ஒரு நோக்கம் இருக்கும். இவங்க கேட்க தெரியாம இருந்தாலும், இவங்க கேட்கவே மறந்திருந்தாலும் கர்த்தர் அதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாராம். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறதுல, ஊழியக்காரன் என் நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கர்த்தர் அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு திருப்பி தருவாராம். அப்போ ஊழியக்காரர்களுக்கோ தேவனுடைய மனுஷர்களுக்கோ ஒரு காரியத்தை செய்தால் அது நீங்க அறியாம செஞ்சாலும் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் எல்லாமே நிறைவா இருக்கு. நம்ம ஆனாலும் கடமையை செய்யறோம். நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று தேவன் அறிந்து அதை நிறைவேற்றி முடிக்கிறவரா இருக்கிறார். அதே போல இங்க நடக்குது. சூனேமியால் வீட்டுல எலிசா தங்கி இருக்கும் போது தன்னுடைய வேலைக்காரனை வைத்து கேட்கிறார், இவள் இந்த அளவுக்கு நம்மளை உபசரிக்கிறா, இந்த அளவுக்கு அன்பு பாராட்டானா அவளுக்கு ஒண்ணு தேவை இருக்குது, என்னன்னு கேளு. கடைசியாகத்தான் விசாரிச்சு பார்த்தா என்ன தெரியுது, 2 பேரும், அதாவது அவங்க கணவன் மனைவி சூனேமியாலும் சூனேமியுடைய கணவரும் இளமையாவே தெரிஞ்சிருக்காங்க பொழுது. ஆனா திருமணமாய் பல வருஷம் ஆயிருக்கு. அவங்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லாதது.
அப்போ ஒரு நாள் தேவனுடைய மனுஷன் அவரை நோக்கி சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை கையில் ஏந்திருப்பது. அப்போ இந்த சூனேமியாலும் கணவனும் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய காத்திருந்துக்காங்க, மருத்துவர்கள் நாடிக்காங்க, எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி அப்படியே இருப்போம்னா அவங்க சந்தோஷம் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு வார்த்தை வருது, குமாரனை பெறுவார். இல்லாதவைகளை இருக்கிறது போல கொடுக்கிற தேவன். நீ தேவனுடைய மனுஷனை எவ்வளவு தூரம் உபசரித்து கவனிச்சிருந்தாலும் தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கவனிப்பாருங்கிறத இந்த பெண்ணை வைத்து கற்றுக்கொள்ள வேண்டியது. சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். இந்த பெண் சொல்லுது, எனக்கு எதுவும் அபத்தம் சொல்லாதீங்க ஆண்டவரே, அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இல்லை, நானும் எங்கள் கணவன் ஒரு முடிவோடு தான் இருக்கிறோம், அதை பற்றி எங்களுக்கு சிந்தனை இல்லை, அதை விட்டுருங்க. இல்லை, நான் இன்னொரு வாரம் வரும்போது கையில் குழந்தையோடு இருப்பேங்கிறது. அதே போல் என்ன ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, வளருது, 8 வயசுக்கிட்ட ஆகுது. திடீரென்று அந்த குழந்தைக்கு ஒரு தலைவலி, என்ன ஆயிடுச்சு, மரித்து போன மாதிரி ஆயிடுச்சு, மரித்து போயிடுச்சு. சூனேமியால் அப்பமும் அந்த விசுவாசத்தை விடவில்லை. தேவன் நமக்கு தந்தார். ஏன் நாம் திரும்பவும் தேவனுடைய மனுஷனை தேடி போகக்கூடாது? செத்து போன குழந்தைய வீட்டில் வச்சுட்டு என் கணவனிடத்துல போயிட்டு நான் இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி எலிசாவை பார்க்க வரான். அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு! வேத வசனம் சொல்லுகிறது சில இடங்களில், மரியாள் மாத்தாவுடைய சகோதரன் மரித்து எத்தனை நாள் ஆயிடுச்சான்? அப்போ என்ன பண்ணுமா, 4 நாள். செத்து 4 நாள் ஆகுதே, 4 நாள். இங்கே 3ஆவது நாள் தான் தேவனுடைய மனுஷனை பார்க்க முடியும். அடுத்த இவர் போதுக்கு என்ன ஆகும், இன்னும் 2 நாள் ஆகும். எப்படிப்பட்ட பயணங்கள் பார்த்தீங்களா? ஆனால் இவருடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு! நான் தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான், அவர் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் நிறைய ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களேன்னு அழைச்சேன். ஆனால் எனக்கும் நினையாத விதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார் தேவன், எனக்கு தந்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இழக்க சம்மதிக்க மாட்டார் என் ஆண்டவர். நான் இழந்தது போல இருக்கலாம், ஆனால் இழக்க சம்மதிக்க மாட்டார்னு தேவனுடைய மனுஷன்ட்ட எப்படி வேண்டாம் தெரியுமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்க. ஆமா, நான் உண்மை விடுகிறேன்னு சண்டை போடுறதுக்கு வரல. என்ன சொல்கிறார்? நீ வேலைக்காரனை அனுப்பி விட்டா சுகமாவான்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆண்டவரே, எலிசா நீங்க வாங்க, கட்டாயமா கர்த்தர் உங்க வாயினால தான் ஆசீர்வதிச்சாரு, உங்க கரத்தினால தான் இதை செய்வாரு, அதனால நான் உங்களை விடுகிறது இல்லப்பா, எனக்கு நீங்க வேணும். விசுவாசத்தோடு கேட்டார். அதே போல எலிசா வீட்டுக்கு சென்றார். பிள்ளையின் இடத்துல எத்தனையோ முறை வேண்டி பார்த்தார் ஆண்டவர்கிட்ட. பிள்ளையின் மீது படுத்து அதுக்கு சூடு பறக்க பார்த்தார், எதுவுமே நடக்கல. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட விடாமல் ஜெபிக்கும் போது சூனேமியாளுடைய விசுவாசம் அந்த குடும்பத்தை ரட்சித்தது. என்ன ஆயிடுச்சா? வேதத்தை பாருங்க, 36ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். என்னது, உயிர் பிழைச்சிட்டான், இந்தா உன் குமாரன் உணவோட தைக்கும். அப்போ தேவனுடைய மனுஷனை நாம் கனம் பண்ணாலும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு புரிஞ்சிச்சா? சூனேமியால் உணர்ந்து செஞ்சவன். அவருடைய பணம், நான் இவ்வளோ பணங்களோ, என்னை பார்த்து இவர் இப்படி பேசுகிறாரு நினைக்கிறார். நாங்கள் இப்படிலாம் இருக்கிறவங்க. அதான் பெண்ணுடைய தாழ்மையை பாருங்க. அவள் கேட்கவே இல்லை, ஆனால் தேவன் ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி பிள்ளை திடீர்னு மறிக்கும்னு நினைக்கிற, மறிச்சாலும் என்ன, அதே தேவனுடைய மனுஷன்கிட்ட போவோம், ஆசீர்வதிச்சது அவர் தானே, நமக்கு திரும்ப கொடுப்பான்னு போனோம், திரும்ப பெற்றுக்கொண்டார். மேலானதை தேடின பெண்களை பாருங்க பரிசுத்த வேதாகமத்தில். ரெபெக்காள் தேவனை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கள், குழப்பம் இல்லாத ஆசீர்வாதம். அன்னாள் தேவனை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கள், குழப்பம் இல்லாமல் தேவனத்திலே விட்ட தன்மை. மேலானதை தேடிட்டாங்க. சூனேமியாள் தேவனுடைய மனுஷன் நம்முடைய வீட்டில் தங்கணும்னு ஆசைப்பட்டார். குழப்பம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு மேலானதை தேடினாங்க. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடினவங்க இல்லை, இந்த ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு தேவனை தேடினவங்க இல்லை. இவங்க தேடின விதம் என்ன தெரியுமா? இதையே நமக்கு கொடுப்பார், ஆனா இதிலும் மேலானத, இதிலும் பெரியத, இதிலும் சிறந்தத நமக்கு நிச்சயமாக கொடுக்கிற கர்த்தர் என்பதை நினைத்து தேடினார்களுங்க. இது மாத்திரம் இவருடைய தேடல் அல்ல, இதையே நமக்கு செய்வார், ஆனால் இதை விட மேலானதை நமக்கு நிச்சயமாக அவர் தருவார் என்று தேடிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ இவங்க தேடினது என்னது? பரலோக ராஜ்யம்,
பரிசுத்த ஜீவியம். கட்டாயமாக இயேசு என்னும் இரட்சகர் வருவார். அவர் வழியாய் நாம் எல்லாரும் மீட்கப்பட்ட அந்த ராஜ்யத்திலே இருப்போம் என்கதை கொண்டு இந்த பழைய ஏற்பாட்டிலே ஸ்திரீகள் கொண்டு தேடிட்டாங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை சிந்திக்கிறவர்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை சிந்திக்கிறவர்கள் என்று இருக்கிற நீங்கள் பெண்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்துல இருக்கிறீங்கிறத பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை என்ன சூழ்நிலை வளர்க்குறீங்கிறத நீங்க பாருங்க. வேத வசனத்தின் படியா ஆண்டவர் வருவாருங்க அந்த ராஜ்யத்துக்கு பயந்தா என்ன நோக்கத்துல? இஷ்டத்துக்கு படிக்க வைக்கிறீங்க, இஷ்டத்துக்கு சமைச்சு போடுறீங்க, இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றீங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுறீங்க. தேவனுடைய சித்தம் அறிந்து செயல்படுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் இந்த பூமியில உயிரோட வாழ்ந்தா மட்டும் பத்தாதுங்க. எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த பூமியிலே மரணம் வரும். இந்த மரணத்துக்கு அடுத்தபடியாக ஒரு வாழ்க்கை இருக்குதே, அந்த மேலானதை நீங்க தேடுகிறீங்க என்று உங்களுடைய குழந்தைகள் புரிந்து விட்டதா? உங்களை நீங்க பெற்ற பிள்ளைகள் புரிந்து விட்டார்களா? நீங்க தேடுகிற நோக்கம் அந்த மேலானது தானா? இந்த பூமியில சொல்லி கொடுத்து வளர்க்க முடியுதா உங்க பிள்ளைங்களை? இழப்பு வரும், இறப்பு வரும், வருத்தம் வரும், தாகம் வரும், பசி வரும், எல்லாம் வரும்பா. இதையெல்லாம் தாண்டி நல்ல பணமும் வரும், ஐஸ்வர்யம் வரும், எது வேணா வரும். ஆனா எதுவும் நம்முடைய கண்களை மயக்கவும் கூடாது. எந்த தரித்திரமும் நம்ம தேவனை மறுதளிக்கவும் கூடாது. நமக்கு மேலானதை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கொடுக்கிறீங்களா? சொல்லி கொடுத்தபடி நீங்க நடக்கிறீங்களா? இந்த நாள் அதற்காகத்தான் கொலோசியர் நிருபத்தை கொண்டு தேவன் உங்களோடு இடைப்படுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்துட்டீங்களா? இன்னும் மரித்து போன தன்மைகளையே உள்ள வச்சுக்கிட்டு நான் சரியாத்தானே இருக்கேன், நான் இப்படித்தானே இருக்கேன், நான் அப்படித்தானே இருக்கேங்க. தேவனோடு நம்ம இருக்க போறோம். அப்ப நம்ம அதுக்கான ஒரு ஆயத்தமா வாழணுமேங்கிற எண்ணத்தோடு வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் விட்டிருக்கிற அந்த மேலானதையே தேடுங்கள்ங்க. பாருங்க, பரிசுத்த வேதாகமத்திலே பெண்கள் தேவனை தேடி, தேவனுடைய சமூகத்தை தேடி, தேவனுடைய மனுஷனை தேடி விடுதலை பெற்றதை பாருங்க. எத்தனையோ விதமான விசுவாச ஆண்கள், தானியேல் போன்றவர்கள் ராஜ்யத்தையே ஜெயித்ததை பாருங்க. ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா, இல்லப்பா நாங்கள் என்னைக்கு ஆண்டாலும் எங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, ஆனால் நாங்கள் செய்த கிரியைக்கு பலனை தருவார் என்று தேவனை உணர்ந்து, தானியேலின் தேவனையே நம்ம ஆராய்ச்சா நம்ம முடிவு நல்லா இருக்கும்னு தன்னை ஒப்பு கொடுத்த ராஜாக்களை இங்க பாருங்க. நாம் எதை விரும்ப வேண்டும், எதை நேசிக்க வேண்டும், எதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து நீங்க தான் மற்றவங்களுக்கு ஞானமா நடந்து காட்டணும். நீங்களே ஞானம் மட்டும் நடந்தா அப்புறம் உங்களை பார்க்குறவங்க எத்தனை பேருங்க ஞானமாக வாழ முடியும்? வாழ்க்கை இதுவே என்று அறிந்த நீங்களே இன்னும் மேலானதை தேடாம இன்னும் கீழானதே தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுடன் எழுந்த மேலானதை தேடுங்க, மேலானதை தேடுங்க. மேலானதை தேடின எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. உங்களுக்கும் அதை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து